இப்போ எப்படி நமக்கு இந்த சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டரோ, அதே மாதிரி இந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், என்னுடைய பங்களிப்பு வந்து இந்த இடத்துல வேலிட் அப்படி இருந்ததுனாலும் அது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமோட கேப்டனுக்கு ஒரு தற்கொலை எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் வந்து எப்படின்னா, இப்போ அந்த டீம் கேப்டன் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். இப்போ ஒரு மேட்சுக்கு போகும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஹீஸ் கோயிங் த்ரூ மென்டல் ஸ்ட்ரெஸ்னே வைங்களேன். அப்போ அதில் வந்து அப்போ வந்து அந்த ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என்னால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல, அதனால தான் எனக்கு இன்னைக்கு தற்கொலைன்ற விஷயம்லாம் எனக்கு தோணுது. ஆனால் நான் என்னோட பர்சனல் இதுக்காக என் டீமை வந்து நான் விட்டு கொடுக்க முடியாது, என்னால் என் டீம் தோத்து போயிடக்கூடாது. அப்போ இந்த மேட்ச் வரைக்குமாவது நான் வந்து எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் டு எ கம்யூனிட்டி, அதாவது கம்யூனிட்டினா இந்த குழுவை சார்ந்தது, எனக்கு இது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்குது, இங்கே என்னுடைய பங்களிப்பு வேலிட் அப்படின்னு இருக்கிற இடத்துலையும் வந்து எல்லாமே ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு சில இதில் எப்படின்னா, மதமே வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர், ரிலிஜன் வந்து சில இடங்களில் வந்து ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர். நிறைய மதங்களை பொறுத்த வரைக்கும் தற்கொலை வந்து ஒரு பாவச்செயல், அதனால அது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டா இந்த ஆத்மா வந்து சாந்தி அடையாது, இது வந்து இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிச்சுமே ஒரு சிலர் வந்து அந்த தற்கொலைன்ற எண்ணத்தை வந்து அதை கையாள மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் தான்.